கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட என்னுடைய தாயார் அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனாருக்கு உண்டான ரட்சிப்பு குறித்து நான் வருகிற பதிவுகளை நான் உங்களோடு கூட தெரியப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நான் சத்தியமங்கலத்தில் இருக்கும்பொழுது திடீரென ஆண்டவர் உடன்குடி முக்குடல் போக வேண்டும் என்று சொன்னார். உடன்குடி முக்குடல் போகும்போது அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஒரு டிரைவர் நமக்கு நண்பராக இருந்தவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கும்போது அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது பிரதர், உங்கள் மாவட்டத்தில் உங்களை தாண்டி தானே போகணும், அது உங்களுக்கு தெரியாதானார். நம்ம தான் குண்டா செட்டிக்கிலோ குதிரை ஓட்டின ஆளாச்சு, அங்கிட்டெல்லாம் போகலைன்னொன்னையும் அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு, ஆனால் உடன்குடி முக்கும்போது நம்ம விருதுநகர் வந்து தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அப்போ விருதுநகர் போகிற அன்றைக்கி தான் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு அந்த நாள் கிடைக்கும்படிக்கு வெயிட் பண்ணிக்கிருந்தேன். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த ஒட்டி மிஷினரியில் ஒரு வாரம் 4 நாள் லீவு கிடைக்கும். இப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணேன், விருதுநகரில் என்னுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் பேசிக்கிருக்கனால அவங்க வீட்டில் பையை வச்சுட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், ரெடி ஆகி அந்த மறுநாள் நைட் ட்ராவலிங்கில் மறுநாள் அப்படியே நேரம் என்ன பண்ணோம், முக்கூடலுக்கு திருநெல்வேலி பஸ் ஏறி திருநெல்வேலி இறங்கி அங்கேருந்து முக்கூடல் போனோம். முக்கூடல் போய் அங்கே ஒரு இடத்துல இறங்கினோம்னா அந்த ஊரே ஒரு ஒரு பாலம் மட்டும்தான் போகுது, ஒரு ஆறு மாதிரி ஒன்று பிரிக்குது. அப்போ எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கனுக்குள்ளே ஒரு நபர் நின்றுக்கிருக்கிறார். பிரதர், இங்கனுக்குள்ளே சர்ச்சு எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட கேட்குறோம். அவர் ஏதோ சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி, வாங்க 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 நான் கூப்பிட்டு போகிறேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சால் மாதிரி கூப்பிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறவங்க அவர் அந்த ஊருக்கார் ஓட்டுக்கு அவர் யாருன்னு கேட்குறாங்க. உள்ளே போகிறப்ப யாருன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் யாரோ ஒரு ஆள் பேரை, அந்த ஊழியக்காரருடைய பேரை சொல்லி அவரை தேடி வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டுட்டே போகிறாரு. கூப்பிட்டு போய் கரெக்டாக அந்த சபைக்கிட்ட நிப்பாட்டி அவர் அங்கே தான் அந்த ஐயா இருக்கிறாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சு அவர் போயிட்டார். அவர் யாருன்னு தெரியல, ஆனால் அவர் அந்த இடத்த சொல்லிட்டு போயிட்டார். அந்த ஊழியக்காரர் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அப்போ மீசை வச்சுருந்தேன். மீசை வச்சுருந்து நான் உள்ளே போகிறேன். வீட்டுக்காரமாக கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருக்கனால மெல்ல நடந்து வரக்கு லேட் ஆகிடுச்சு. இவர் கூட நான் அந்த இடத்த மட்டும் கையை காட்டி நீ வான்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன். போனவர் அவர் ரொம்ப வயசானவர், ஒரு 80-86 வயசாக இருக்கும் போட்டுருக்கு அவர் ஊழியக்காருக்கு. இப்போ அவர் நல்லா படுத்திருந்தவர் என்னை பார்த்தோன்னே என்னையா என்ன வேணும் அப்படின்னாரு. சோதரையா அந்த மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து வரேன், ஆண்டவருடைய எச்சரிப்பு சொல்லி ஒரு சில காரியங்கள் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் அனுப்பியிருந்தாங்க, அதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. அவர் கடுப்பாயிட்டார். அப்புறம் நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம், ஒளி நான் பார்க்குறோம்ல, அப்படியாக்கும், நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம் அப்படின்னாரு. ஐயோ இதோட வம்பா போச்சுன்ட்டு ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஊழியம் பார்க்குறவங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டம் மீசியாக இருக்கக்கூடாது, ஊழியக்காரன் சொன்னால் மீசி இருக்கக்கூடாதாம்மா. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதை என்னவோ அப்படி வச்சுருக்குறாங்க. சரி, அதை வேணாம் நமக்கு விட்டுருங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியே வீட்டுக்காரம்மா வர்றாங்க. அவங்க நகை போடாமல் பெண்டிகாஸ் டைப்பில் வர்றாங்களா. வந்தவொடனே அவங்கள பார்த்தோன்னே சோத்திரம் வாங்க 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 உட்காருங்கன்றாங்க. இவன் என்னைய பார்க்கா, என் வீட்டுக்காரம்மா என்னைய பார்த்துட்டு என்னங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் அந்த அம்மாவோடைய நான் வீட்டுக்காரர் நான் தான் கூட வந்திருக்கேன்னு. சோத்திரையா உட்காருங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் நினச்சேன், எங்கே போனாலும் 2 பேராக போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறேன்னா எதுக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சது. நமக்கு மரியாதை இல்லை, அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு மரியாதை கிடைச்சது. அப்போ மரியாதை கிடைக்கும்னு நினச்சி நம்ம எங்கேயும் போகல. ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்களுடைய மத்தியில், விசுவாசிகள் மத்தியிலையும் சரி, ஊழியக்காரர்கள் மத்தியிலும் சரி, சில இடங்களுக்கு சில மாதிரி போனால் தான் அங்கே ஏற்புடையதாக இருக்குது, இல்லைன்னா அங்கே ஏற்புடையதாக இல்லை. அது குற்றப்படுத்துறதுக்கா இல்லை, நிலவரமும் அப்படித்தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஆண்டவர் 2 தீவட்டிகளாகத்தான் எடுத்து பயன்படுத்துங்கன்னா 2 பேர் மாதிரி தான் எங்கேயும் போக வேண்டியிருக்குது. இப்போ அப்படி தான் போனோம். போயிட்டு பிறகு சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் அந்த மாதிரி உடன்குடிக்கும் முக்கூடலுக்கும் ஆண்டவர் அனுப்புனாருங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு 144 உத்தரவு நடக்கிற அளவுக்கு 2 ஏரியாவுக்கு மத்தியில், இந்த உடன்குடி முக்கூடலுக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு பகுதி, அந்த பகுதியில் பல உயிர்கள் சேதமாகிற அளவுக்கு இரத்தப்பழி நிறையா பிசாசு வாங்கும். அந்த பெரிய பிரச்சனை வரக்கூடாத வழிக்கு நீங்கள்லாம் ஜெபிக்கணும்னு என் ஆண்டவர் முதலே இந்த காரியம் சொல்லிவிட்டார். இப்போது இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் அந்த சமாதானம் இருக்கணும், இந்த பிரிவினை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறோம். அப்போ எல்லாமே சரின்னு கேட்டு சரியா ஜெபிச்சுக்கிறோம் சொல்லிட்டு என்ன ஏதோ சொல்லிட்டோமா அப்படின்றது மாதிரி சரி
செபிச்சுக்கிறோன்னே சரியா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்பிட்டோம். சரி 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 ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அவரே நீங்களே ஜெபம் பண்ணுங்க, வயசானவங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சாட்டு கம்முன்னுட்டேன். எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்தோடனே நான் அவருக்கு காணிக்க கொடுத்துட்டு கிளம்புனேன். அவர் என்ன பண்ணார்னா நெல்லுன்ட்டு எனக்கு அவர் காணிக்க கொடுத்தாரு. சீடையும் முறுக்கும் கொடுத்தாரு. போகும்போது சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சார் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டோம், 2 பேரும் திரும்பவும் அதே இடத்துல வந்து வெளியில் வந்து பஸ் ஏறி வந்துட்டோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஒரு இடத்துல ஆண்டவர் இப்படி நடத்தியிருக்கிறார், இன்னொரு இடத்துல எப்படி நடத்துகிறான்னு அப்படியே நான் சொல்கிறேன் பாருங்களேன். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். ஆண்டவர் இப்படியே நீ உடன்குடி போன்றாரு. இங்கே போயிட்டு வர்றதுக்கே எனக்கு சாயந்தரம் 6:45 மணி இருட்டிடுச்சு. நான் அங்கனுக்குள்ளே உடன்குடிக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரங்க அப்படின்றேன். இங்கேருந்து அது 2.5 மணி நேரம் பிடிக்குங்க சார். நீங்கள் அங்கேருந்து போனீங்கன்னா 9:30 மணிக்கு அங்கே போயிடலாம் சார். 9:30 மணிக்கு எந்த சர்ச்சில் எந்த பாஸ்டரை பார்த்து நடுத்தருவில் போய் நம்ம நிற்கிற நிலைமையாக இருக்குமா? என்ன ஆண்டவர் இப்படி போக சொல்கிறாரு அப்படின்னு நான் பக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியம் நீ எனக்கு செய்கிற, என்னுடைய ஊழியத்தை செய்கிற உன்னை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படுத்த விட மாட்டேன், நீ வா நான் பார்த்து கொள்ளுகிறேங்கிறாரு. இன்னும் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறாங்க, முதல்ல எங்கே பஸ் இருக்கும் போது அடுத்த அந்த ஒரு 2 ரேக் 3 ரேக் தள்ளி பஸ்ஸு நிற்கிது, அங்கே போய் ஏறுங்க, கடைசி பஸ்ஸு கிளம்பிக்கிறதுக்கு போங்க அப்படின்றாங்க. நான் விறுவிறுன்னு போகிறேன். அங்கே போய் ஏறி இப்போ பஸ்ஸில் நான் ஏறிட்டேன். ஏறி இப்போ ஏதாவது சீட்டு பார்க்கலாம் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு சீட்டில் 3 வருஷ சீட்டில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். கையை அப்படி சீட்டில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார். நாங்கள் உள்ளே ஏறினோடனே நான் ஐயா உட்காரலாமா, ஆள் யார் வராங்கன்னா இல்லை உட்காருங்கன்னாரு. நான் ஏறி உட்காந்துட்டு நடுவில் உட்காந்து என் வீட்டுக்காரம்மா பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு பஸ் எடுக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருக்கிறோம். டக்குன்னு அந்த ஐயாவே கேட்டாங்க, நீங்கள் பாஸ்டர் ஐயாவா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னேன். ஏன்னா வெளியிலேருந்து கேட்குறவங்கள்ட்ட நம்ம அப்படி தானே சொல்லணும். ஆமாங்கய்யா அப்படின்னேன். அவங்க உங்கள் ஒய்ஃபா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா அப்படின்னேன். உங்களுக்காக நான் எத்தனை பஸ் ஏறி இறங்கி உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னாரு. ஏன்னா நமக்காண்டி இவர் எதுக்கு இத்தனை பஸ் ஏறி இறங்கி உட்காந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கய்யா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். நீங்கள் யாருன்னே தெரியாது. நீங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிலேருந்து இதோட ஒரு 3வது பஸ்ஸில் நான் ஏறி உட்காந்துருக்கிறேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் வருவாங்க, அவங்களுக்கு சீட்டு போட்டு வை அப்படின்னாரு. அந்த பஸ்ஸு கிளம்புறப்ப அடுத்த பஸ்ஸில் ஏறினார். இறங்கிட்டேன். அடுத்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். அதுலேயும் அதே மாதிரி 3 வருஷம் சீட்டு போட்டு உட்காந்தேன். அங்கேயும் பார்த்தா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தால் அங்கேயும் ஆள் வரல. அப்போ இந்த பஸ்ஸை விட்டு இறங்கு அப்படின்னாரு. அப்போது அதில் இருந்து இறங்கி இது கடைசி பஸ்ஸு. கடைசி பஸ்ஸில் நான் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சீட்டு போட்டு உட்காந்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடி 2 குடும்பம் வந்து உட்காந்தாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க ஊழியக்காரங்களும் இல்லை போல் தெரியுது அப்படின்னாரு. நீங்கள் ஊழியக்காரங்கன்னா இப்போ உங்கள் தான் ஆண்டவர் போட சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் உங்களை கேட்டேன் அப்படின்னாரு. ஓ தேவன் அப்போ எவ்வளோ பெரிய நல்லவர்னு பாருங்கள். அங்கேயும் போட சொல்லி சீட்டையும் போட சொல்லி உட்கார வச்சு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு அப்படியே நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. உடன்குடி. யாரை பார்க்க போகிறீங்கன்னு தெரியாதுயா. யாரை பார்க்க போகிறீங்க தெரியாது. என்ன சொல்ல போகிறீங்க? சும்மா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையே அவங்க சொல்லிட்டு மட்டும் நான் வந்துடுவோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீங்கள் போயிட்டு எப்போ ரிட்டர்ன் ஆவீங்க? 9 மணிக்குன்னா அங்கே 1 மணி நேரம் இருந்துட்டு திரும்ப வந்துடும். கடைசி பஸ்ஸெல்லாம் கிடையாது, நரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னாரு. இனி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு யாரும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுங்கன்னாரு. ஏன்ட்டு அந்நேரம் ஒரு பேப்பர் இருந்து எடுத்து கொடுத்தேன். மடன்னு ஒரு லெட்ரு எழுதினாருங்க. எழுதி வேகமாக இது பண்ணி டக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இது பண்ணி ஒரு ஆள் ஃபோன் பேசினாங்க. அப்போஸ்தல திருச்சபைன்னு சொல்லி அங்கே ஒரு திருச்சபை இருந்திருக்கு. டக்குன்னு அங்கே ஃபோன் படித்து சொன்னார், இந்த மாதிரி 9 மணிக்கு ஒரு ஊழியக்காரங்க 2 பேர் வருவாங்க, அவங்கள இறங்கி அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட வச்சுட்டு அவங்க நேரம் என்ன செய்யுங்க, சபையில் தங்க வச்சுட்டு காலையில் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அவங்க நினச்சிட்டும் கிளம்பி அவங்க போட்டு நீங்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுபடி செஞ்சு விட்ருங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தப்படுத்திவிடுங்க, நான் அவங்கள வந்து காலையில் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் இடையில நாசரேத்துன்ற ஊரில் வந்து இறங்கி போயிட்டார். அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இறங்கினோடனே அங்கே ஒரு ஊழியக்காரர் இருப்பார், உங்களை கூப்பிட்டு போவார்ன்றார். ஆண்டவர் நடத்துகிற காரியத்தை பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. படார்னு என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். கரெக்டாக அவர் இறங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் உடன்குடி வந்துருச்சு. வந்து இறங்கி போகும்போதில் இறங்குறோம். அங்கே ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் சோத்ரையா வாங்கன்னு வரவேற்கிறார். என்னமோ முன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் பழக்கமான மாதிரி வரவேற்கிறாங்க.
சோத்திரையான்னு நீங்கள் தான் பாஸ்டர் அப்படின்னா சத்தியமங்கலத்துலேருந்து வரீங்களா? நான் ஆமையான்னு வேகமாக அவர் வாங்க வாங்க ஒன்றும் பேச வேணாம் முன்னாடியே வாங்க அப்படின்ட்டார். நேராக கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிபிஎம் பிலிவர் ஹோட்டல் அவங்க வச்சு நடத்துகிற ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. நான் சரி இல்லையா நான் சாப்பிட்டு தான் வந்தேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி அங்கே பாயா இதெல்லாம் வச்சாங்க. நிறைய இது பண்ணி வச்சு இது பண்ண போதில் முடிச்சு எழுந்திரிச்சு நான் எவ்வளோ அங்கே ஆகுதுன்னு கிளம்புங்க அதெல்லாம் ஆண்டவருக்கு சரி நீங்கள் ஊழியக்காரங்க இப்படி சொல்கிறீங்கன்ட்டாங்க. ஐயோ இது என்னங்க இதெல்லாம் இப்போ சரி நம்ம என்ன சொல்லி இது தேவனுக்குன்னு செய்கிறாங்கன்ட்டு நானும் ஒன்றும் சொல்லலை, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துட்டேன். வந்து இருக்கும் போதில் பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாசரேத்தில் இறங்கின அவர் என் பாக்கெட்டில் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு போயிட்டார். நான் வேண்டாங்கன்றப்போ அவர் திணிச்சிட்டு போனார். எவ்வளோலாம் நான் பார்க்கவே கிடையாது. அதே மாதிரி இங்கே அப்போஸ்தலர் திருச்சபையில் இறங்கி என்ன விஷயம்ன்ற போது இந்த மாதிரி சம்பவம் நடக்க போதே அந்த காரியங்களுக்காக உபவாசம் இருந்து கொஞ்சம் ஒரு 3 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆமோஸ் 3ஆவது அதிகாரம் 7வது வசனத்தில் போட்டுக்கிறீங்களா, அதாவது தமது கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படின்னு இருக்கு. தமது ரகசியத்தை தெரிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய. நம்ம தீர்க்கதரிசின்றதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் சொன்னோம்ல, நான் தீர்க்கதரிசியினுடைய புத்தர் அல்ல, நான் தீர்க்கதரிசியும் இல்லை. அதை பற்றி ஏன்னா அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் போட்டு என்னை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு ஜோசியம் கேட்குற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சோழியே வேண்டாம் நமக்கு. அப்போ டக்குன்னு இந்த காரியத்தை சொல்லிவிட்டாருங்க, நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு தெரிவிக்கும்படிக்கு எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றேன். இதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கிட்டையும் சொல்லாமல் அவர் சோதோம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்காமல் இருந்தார். சொல்லிட்டு போய் தான் அங்கே தூதர்கள் போய் அழிக்கிறாங்க. இப்போ இது மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல உள்ள பாத்திரமான ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாரு, நாங்கள் போய் சொல்கிறோம். அவங்க அதே மாதிரி அதுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அது மாதிரியே சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க விடியக்காலம் அந்த ஜபமும் முடித்து ஆராதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம், பஸ் ஏறி கிளம்பி வந்தோம். அன்றைக்கி அவங்களும் அப்புறம் காணிக்கை கொடுத்து அனுப்புனாங்க. நான் வேண்டாங்க இப்போ நாங்கள் ஆண்டோடைய செய்கிறோம், நீங்கள் எதையும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கூட ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். கரெக்டாக நான் ரிட்டன் வந்து லீவ் முடிச்சு நான் திரும்ப சத்தியமங்கலம் போகிறேன். டிவியில் 1 வாரம் கழித்து நியூஸ் பார்க்குறேன், அதே ஏரியாவில் அதே இடங்களில் 144 உத்தரவு போட்டு அந்த அந்த சண்டைகள் பிரச்சனைகள் நிமித்தமாக உயிர் பலிகள் தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்லி அதில் சத்தியம் டிவியில் நியூஸ் போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் இப்போ அது சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை இது வரைக்கும் வரல. அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய விண்ணப்பம் ஆண்டவர் கேட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை மட்டை வச்சிருக்கிறார். அப்போது தேவன் செய்கிற ஒரு செயலை கண்டிப்பாக சொன்னால் அதை செஞ்சிடணும். அங்கே பாத்திரவான்ட்டு சொன்னால் அவங்க அதற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பாங்க. இந்த காரியங்கள் இந்த எச்சரிப்பினுடைய ஊழியத்தை தான் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த காரியம் முடித்து திரும்ப நாங்கள் அங்கே போயிட்டோம். இது கூடால பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் தகப்பனில் அப்பாவுக்கு கொஞ்சம் வீசிங் ட்ரபுள் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும் போகும். அப்போ அவர் ரொம்ப முடியாமல் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. சரி இந்த கடைசி காலகட்டத்தில் அவங்க பக்கத்துலேயே நம்ம இருக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய ஸ்தாபனத்தில் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்த போதில் எனக்கு அவங்க ப்ரொமோஷனல் ஒர்க்காக கொடுத்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு எனக்கு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து கோயில்பட்டி கொடுத்தாங்க. விருதுநகருக்கும் கோயில்பட்டிக்கும் 1.5 மணி நேரம் தான் தூரம், நீங்கள் எப்போ வேணாலும் அப்பா அம்மா பார்த்துங்க, அதையும் அந்த ஊழியத்தை பார்த்துங்கன்னு சொல்லி எனக்கு அங்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயங்களில் தான் என்ன நடந்தது, அப்பா எப்படி ரசிக்கப்பட்டார் என்றதை குறித்து நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வெளியிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.